ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பா நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேங்க. தோட்டத்தில பச்சை பட்டாணி வந்து இவ்ளோ சூப்பரா அறுவடை பண்ணலாம் அப்படிங்கிறது நம்ம தோட்டத்தில போட்டதுக்கு அப்புறம் தாங்க தெரிஞ்சது. ஏன்னா எங்க ஊர் பக்கம்லாம் தோட்டத்தில பச்சை பட்டாணியே போட மாட்டாங்களா, அதனால இதோட ப்ராசஸ்லாம் ரொம்ப கஷ்டம்னு நெனச்சிட்டு இருந்தேங்க. ஆனா இருக்கிறதுலே இதுவுமே ரொம்ப ஈஸியான ப்ராசஸ் தாங்க. பச்சை பட்டாணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்குமே வெயில்னா சுத்தமா பிடிக்காதுங்க. நம்ம ஸ்ப்ரிங்கு ஸ்டார்ட் ஆகுறதுக்கு முன்னாடியே பச்சை பட்டாணி வந்து ஊனிட்டோம் அப்படின்னா, செடி நல்லா தழைஞ்சுங்க. அந்த ஏப்ரல், மேக்கு முன்னாடியே வந்து நெறைய ஈல்டு குடுத்துருங்க. நான் ஃபர்ஸ்ட் டைம் பச்சை பட்டாணி போடும்போது பெருசான நாலேட்ஜ் இல்லைங்களா, நான் என்ன பண்ணிட்டேன்னா, அப்படியே கார்டன் பெட்ல அங்கங்க விதைய வந்து ஊற வச்சு ஊனிட்டேங்க. அது என்னாச்சுன்னா, செடி நல்லா தழைஞ்சுது. அதுக்கு ட்ரெல்லிஸ் மாரி செட்டப் இருந்ததுனா தான், அது கொடி கொடியா மேலே ஏறுறதுக்கு வசதியா இருக்குங்களாங்கம்மா. நான் வந்து என்ன பண்ணிட்டேன்னா, அதுக்கு வந்து கயிறு கட்டி எதுவுமே விடலைங்க. அது கீழ மேல படர்ந்து பெருசான ஈல்டு குடுக்கல. அதனால இந்த வருஷம் வந்து அது எல்லாத்தையுமே சரி பண்ணிறணும் அப்படின்னு சொல்லிட்டுங்க, 2 பாக்கெட் பச்சை பட்டாணி வாங்கிட்டு வந்திருந்தேங்க. 2 வெரைட்டி. ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, சூப்பர் ஸ்னாப்ன்னு சொல்லிட்டு, இன்னொன்னு வந்துங்க அலாஸ்கான்னு சொல்லி ஒரு வெரைட்டிங்க. எல்லா வெரைட்டியுமே ஒரே மாரி தான் இருக்குங்க. ஒண்ணும் பெருசா நமக்கு வந்து டிஃபரன்ஸ் தெரியாது. ஒரு பச்சை பட்டாணி மட்டும் பார்த்தீங்கன்னா, இந்த சூப்பர் ஸ்னாப்ன்னு இருக்குது இல்லைங்களா, அது வந்து கொஞ்சம் 2 கலரா இருக்கிற மாரி இருந்ததுங்க. இது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த விதைய வந்து நம்ம டைரக்ட்டா வந்து மண்ல ஊனக்கூடாதுங்க. விதைய வந்து ஃபர்ஸ்ட்டு நல்லா ஊற வைக்கணுங்க. ஒரு ஹோல் நைட் நீங்க ஊற வச்சுட்டீங்க அப்படின்னா, விதை நல்லா ஊறிடுங்களா, நம்ம அதுக்கப்புறம் மண்ல ஊனுனோம் அப்படின்னா, செடி வந்து நல்லா தழைஞ்சு சூப்பரா வருங்க. அதுவும் இந்த பச்சை பட்டாணி அறுவடை பண்ணும்போதுங்க, லாஸ்ட் டைம் பண்ணும்போது என்ன பண்ணேன்னா, கொஞ்சம் தாங்க கப்புக்கே போச்சு. மீதியெல்லாம் வந்து நம்ம ஊர்ல கடலக்கா அறுவடை பண்ணும்போது 2 கடலக்கா கூடைக்கு போகும், 4 கடலக்கா வாய்க்கு போகும்ன்னு சொல்லுவாங்க பாருங்க. அந்த மாரி தாங்க. அந்த பச்சை பட்டாணி உரிக்க உரிக்கவே பாதிக்கு மேல சாப்பிட்டுட்டே இருந்தேன். எனக்கு வந்து அந்த பச்சை பட்டாணி, அப்புறம் இந்த சுண்டல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் வந்து சும்மா சாப்பிடவே ரொம்ப பிடிக்குங்க. அது சாப்பிடுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்களா, பச்சையா சாப்பிடுறதுக்கு. அதனால மோஸ்ட்லி வந்து அப்படிதான் விரும்பி சாப்பிடுவேன். ஏன்னா போன டைம் வந்து கொஞ்சம் செடி கம்மியா போட்டிருந்ததுங்க. செடி நல்லா பந்தல் மாரி ஏத்தி விடுறதுக்கு எதுவுமே ரெடி பண்ணாதனால ஈல்டு கம்மியா தான் இருந்தது. இந்த டைம் வந்து நம்ம ஆல்ரெடி ட்ரெல்லிஸ் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதில தான் வந்து விதை ஊனலாம் அப்படின்னு சொல்லிட்டுங்க, மொத நாள் நைட்டே வந்து ஊற வச்சுட்டேங்க. அது என்ன ஆயிடுச்சுன்னா, அடுத்த நாள் பயங்கர மழைங்க. மழையில வந்து என்னடா பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். விதை ரொம்ப ஊறிடுச்சுனாலும் ஒரு மாரி ஸ்மெல் அடிச்சிரும் இல்லைங்களா, அதனால கொடைய புடிச்சிட்டாச்சும் போய் விதைய ஊனிறலாம் அப்படின்னு சொல்லிட்டுங்க, 2 விதையுமேங்க. இதுக்கு வந்து ஸ்பேசிங் வந்து ஒரு விதைக்கு இன்னொரு விதைக்கு இவ்வளோ விடணும் அப்படிங்கிற அவசியம் இல்ல. செடி நமக்கு தழைஞ்சு வரும்போதே தெரியுங்க. ஏன்னா நமக்கு வந்து ஃபுல்லாவே ட்ரெல்லிஸ்ல தான் ஏத்தி விட்றோம் இல்லைங்களா, ஸோ கீழ வந்து நெருக்கமா இருக்காது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் பக்கத்திலேயே தாங்க விதைய வந்து ஃபுல்லாவே நம்ம ஊனிக்கிட்டோம். இங்க பாருங்க விதை எவ்வளோ நல்லா ஊறி இருக்குதுன்ட்டு. இது சும்மா சாப்பிட்றதுக்கே செம சூப்பரா இருக்குங்க. இது எப்படி ஊனணும் அப்படின்னா, நம்ம விரல் இருக்கு இல்லைங்களா, அந்த ஒரு விரல்ல வந்து லைட்டா அழுத்தி விட்டீங்க அப்படின்னா, சின்ன ஹோலா இருந்தா போதுங்க. பச்சை பட்டாணிக்கு வந்து நம்ம ரொம்ப ஆழமா போடணுங்கிறது இல்ல. ஒண்ணு வந்து ஃபர்ஸ்ட்டு லைட்டா ஹோல் போட்டு, அதுக்கப்புறம் விதைய போடுங்க. இல்லைன்னா அந்த விதையோட அழுத்துனீங்கனாலும், நமக்கு வந்து நீட்டா வந்து உள்ள போயிடுங்க. நமக்கு வேற இன்னைக்கு மழை வேற பெஞ்சது இல்லைங்களா, மண்ணு ரொம்ப இணக்கமா இருந்தது. பச்சை பட்டாணிக்குமே வந்து மண்ணு களிமண்ணு மாரி இருந்தது அப்படின்னா, செடி தழைஞ்சு வரதுக்கு கொஞ்சம் சிரமமா இருக்குங்க. இதுவுமே மண்ணு நல்லா லூசனப்பா இருக்க மாரி வச்சுக்கோங்க. நமக்கு ஸ்ப்ரிங் டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்ப்ரிங் ஸ்டார்ட் ஆகுறதுக்கு முன்னாடியேங்க, என்னென்ன காயெல்லாம் நம்ம போடலாம் அப்படின்னா, நம்ம தோட்டத்துல வந்து நான் என்ன போடுவேன்னு பார்த்தீங்கன்னா, கேரட்டு, பீட்ரூட்டு, பச்சை பட்டாணி, அதுக்கப்புறம் வெங்காயங்க, கொத்தமல்லி, ரேடிஷ்மே போட்டுறலாங்க. முள்ளங்கியுமே போட்டுறலாம். இன்னும் விதை எடுத்து வைக்காம இருக்குதுங்க. இனிமேல் தான் போடணும். நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கார்டன் பெட்ல தான் சொரக்கா, பீக்கங்கா, புடலங்காலாம் நம்ம போன வருஷம் வந்து ஊனோம் இல்லைங்களா, ஸோ இந்த வருஷமும் ஊனணும். அதனால நான் என்ன பண்ணேன்னா, ஐஸ் ஸ்டிக்ல வந்து நேம் எழுதிக்கிட்டேங்க. எங்கெங்கெல்லாம் பச்சை பட்டாணி போடுறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா, அடுத்த விதை போடும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா நெகத்தி வச்சு போட்டுக்கலாம் இல்லைங்களா, அதுக்காக இந்த மாரி வந்து ஐஸ் ஸ்டிக்கை வந்து அங்கங்க வச்சுக்கிட்டேங்க. நமக்கு வந்து இன்னைக்கு மழை வந்து நல்லா பெஞ்சிருக்குது. அதனால விதை ஊனிட்டு தண்ணி விடணுங்கிற அவசியம் இல்லைங்க. அதுவே போதும். அந்த தண்ணியே வந்து கரெக்ட்டா தான் இருக்குங்க.
பச்சை பட்டாணி வந்து எப்போ அறுவடை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா 55 நாள்லேருந்து 60 நாளைக்குள்ளே அறுவடை பண்ணிடலாங்க. கடையில் நம்ம விதை வாங்கும்போதே அந்த பேக்லேயே போட்டிருப்பாங்க எவ்வளோ நாளைக்குள்ளே ஹார்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெரைட்டிக்கு தகுந்த மாதிரி போட்டிருப்பாங்க. ஏறக்குறைய அந்த டைமில் தான் ஹார்வெஸ்ட் பண்ணுற மாதிரி அமையுங்க. நாம் வந்து பார்த்திங்கன்னா 2 வெரைட்டி போட்டிருக்கோம் இல்லைங்களா, ரெண்டுமே 2 மாதத்துக்குள்ளே அறுவடை பண்ணலான்னு இருக்குதுங்க. ஸோ நம்ம தோட்டத்தில் வந்து அட்லாண்டா விதை இருக்குது. Feb 15 தான் பச்சை பட்டாணி விதை வந்து ஊனியிருக்கிறேங்க. ஸோ 2 மாதத்தில் எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அப்கமிங் வீடியோவில் காமிக்கிறேங்க. இந்த vlog இதோட எண்ட் ஆகுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாங்க.